தென்னிலங்கையில் மற்றுமொரு பரபரப்பு. பாரிய ஊழலில் ஈடுபட்ட அமைச்சருக்கு வலைவீச்சு. தமிழருக்கு அதிகாரத்தை வழங்குங்கள், அரசாங்கத்தை வலியுறுத்தும் சஜித் அணி. ரசீக்கின் காலில் விழுந்த ஜாரா புலஸ்தினியின் தாயார் கவிதா. வெளியான செய்தி. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சலி. செம்மணி மனித புதைகுழிகளை அடையாளம் காண நவீன ஸ்கேன் கருவிகள். பாதுகாப்பு அமைச்சின் அனுமதிக்காக காத்திருப்பு. மொனராகலையில் அனுர கூகம அரசாங்கத்துக்கு கடும் எச்சரிக்கை. தேசப்பந்து தென்னக்கோன் பதவி நீக்கம், மஹிந்த தரப்பு எதிர்ப்பு. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 46 சான்று பொருட்கள் மீட்பு. செம்மணி படுகொலைக்கு பன்னாட்டு விசாரணை கோரி நாம் தமிழர் கட்சி ஆர்ப்பாட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் ஒருவரை விரைவில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 500 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பாக இந்த கைது இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பாக ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் குறித்த அமைச்சின் பல அதிகாரிகளிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வேறு திட்டங்களின் கீழ் அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்துதல், சம்பந்தப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பல்வேறு வேலை ஒதுக்கீட்டுக்காக தொழில் அதிபர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் பெறுதல் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சினால் பல்வேறு நிபுணர்களுக்கு வழங்கப்படும் ஒரு குறிப்பிட்ட சலுகையை வழங்க லஞ்சம் பெறுதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இந்த முன்னாள் அமைச்சர் மீது குற்றங்கள் சாட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் கைது நடவடிக்கை தொடரும். நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமின்றி வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற முக்கியஸ்தர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் சில பிரபலமானவர்கள் கைது செய்யப்படுவது அவர்களது முகத்தையும் பின்புலத்தையும் பார்த்து அல்ல, முறையாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் ஊடாகவே இந்த கைதுகள் இடம்பெறுகின்றன. எனவே எதிர்க்கட்சிகள் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்தாலும் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவது இடைநிறுத்தப்பட மாட்டாது. மத்துகமவில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்ததன் காரணமாக ஜெகத் விதானகேயின் மகன் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றனர். அவர் மீதான விசாரணைகள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னரே ஆரம்பமாகிவிட்டன. அந்த விசாரணைகளுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீதிமன்றம் மற்றும் போலீசார் விசாரணைகளில் எந்த வகையும் அரசியல் தலையீடு இல்லை. தற்போது மீண்டும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பேச தொடங்கியுள்ளனர். அரசாங்கத்தின் மீது இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் ஊழல் மோசடியில் ஈடுபட்டோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். நாட்டில் உள்ளவர்கள் மாத்திரமன்றி வெளிநாடுகள் தப்பிச் சென்றவர்களும் கைது செய்யப்படுவர். அத்துடன் இந்த செயற்பாடுகளுடன் கடந்த கால அரசியல், பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என ஒன்றுடன் ஒன்று தொடர்பட்டுள்ளது. அரச பொறிமுறையின் சில கட்டமைப்புகளும் இவற்றில் தொடர்பட்டுள்ளன. அதற்கமைய போலீஸ் புலனாய்வு பிரிவு, நீதித்துறையை சார்ந்தவர்களும் கைது செய்யப்படலாம். எனவே இது சாதாரண விடயமல்ல. இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் போது எதிர்க்கட்சிகள் அதிலும் அரசியல் லாபம் தேட முயற்சிக்கலாம் என தெரிவித்துள்ளார். மாகாண சபை தேர்தலை உடன் நடத்தி தமிழருக்கு அதிகாரத்தை வழங்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபைகளின் பிரதம செயலாளர்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பணியை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாகாண சபை தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு அரசு முயற்சிக்கின்றதா என்ற சந்தேகம் எழுகிறது. மக்கள் பிரதிநிதிகளின் வேலையை அரசு அதிகாரிகள் செய்ய முடியாது. எனவே மக்கள் பிரதிநிதித்துவம் அவசியம். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அஞ்சியா மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் அரசு பின்வாங்குகின்றது என்ற சந்தேகம் எழுகிறது. எனவே மக்கள் பிரதிநிதித்துவம் அவசியம். உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளுக்கு அஞ்சியா மாகாண சபை தேர்தல் நடத்துகின்றது எனவும், முடிந்தால் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்துமாறு அரசுக்கு சவால் விடுக்கின்றோம். குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு வழங்கிய ஒரு வாய்ப்புத்தான் மாகாண சபை முறைமை. எனவே வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து சபைகளுக்கும் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். மக்களின் ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். கல்வியில் சிறந்து விளங்கிய சாரா புலஸ்தினி அஸ்தம் என்ற முஸ்லிம் இளைஞனால் கடத்திச் செல்லப்பட்டதாக அவரது தாயார் கவிதா தெரிவித்துள்ளார். குறித்த அஸ்தும் என்ற நபரே உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று நீர்கொழும்பில் தாக்குதல் நடத்தியவர் என தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னர் இந்துவாக இருந்த தனது மகள் புலஸ்தினியை ராசிக் என்ற நபர் முஸ்லீமாக மதம் மாற்றியதாக புலஸ்தினியின் தாயார் தெரிவிக்கின்றார். இதனையடுத்து ராசிக்கை கொழும்பில் நேரில் சந்தித்து பேசிய போது அவர் புலஸ்தினியை திருமணம் செய்ய போவதாக அவரது தாயாரிடம் கூறியுள்ளார். இதன்போது தனது மகள் மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்தில் கல்வி பயில்வதாகவும் அவரை விட்டுவிடுமாறும் புலஸ்தினியின் தாயார் கோரிக்கை விடுத்துள்ளார். எனினும் இருவரும் 18 வயது தாண்டியவர்கள் என்பதால் அது அவர்களின் உரிமையாக கருதி இருவரும் திருமணம் செய்து வைக்கப்பட்டனர்.
தெரிவிக்கப்பட்டது. மகளின் திருமணம் குறித்து அறியாமல் மீண்டும் ராசிக்கின் காலில் விழுந்து தனது மகளை தன்னுடன் அனுப்புமாறு கூறியதாக தாயார் கவிதா தெரிவித்துள்ளார். எனினும் இவர்களுக்கு திருமணம் நடந்துவிட்டதாக புலஸ்தினியின் தாயார் கவிதாவுக்கு கூறப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கவிதா வெளிநாட்டுக்கு சென்றவுடன் தனக்கும் ராசிக்குடன் வாழ முடியாது எனவும் அவர் பல தவறான உறவுமுறை இருப்பதாகவும் புலஸ்துனி தனது உறவினர்களிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர்களின் 42ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வாரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து நடராசா தங்கவேல் தங்கதுரை என அழைக்கப்படுபவர், செல்வராசா ஜோகச்சந்திரன் அதாவது குட்டிமணி, கணேசானந்தன் ஜெகநாதன் ஜெகன், செல்லத்துறை சிவசுப்பிரமணியம் தேவன் ஆகியோரின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் CVK சிவஞானம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேசு சந்திரகுமார், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன், யாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா, வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். செம்மணி மனித புதைகுழியில் GPS ஸ்கேன் மூலம் பரந்தப்பட்ட ஸ்கேன் நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான பணிகள் துரித கதியில் இடம்பெற்று வருகின்றன. செம்மணி புதைகுழியில் அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு மேலதிகமாக செய்மதி படங்களை அடிப்படையாக வைத்து துறைசார் நிபுணர் சோமதேவ அடையாளப்படுத்திய இடத்தில் 80 தொகுதிகள் மீட்கப்பட்டன. இதனை அடுத்து செம்மணியில் குறிக்கப்பட்ட பகுதிக்குள் மட்டும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்காமல் பரந்துபட்ட அகழ்வு இடம்பெற வேண்டுமென உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் வலியுறுத்தல்கள் முன்வைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெளிநாட்டில் இருந்து GPR ஸ்கேன் இயந்திரம் கொண்டு வரப்பட்டு அங்கு விரிவான ஆய்வு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன. முல்லைத்தீவு, கொக்கு தொடுவாய் உள்ளிட்ட மனித புதைகுழிகளை ஆய்வு செய்வதற்கு இலங்கையில் இதுவரை AMD ஸ்கேனரை பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையில் தரையை ஊடுருவும் ராடர் அதாவது GPR என்று அழைக்கப்படுகின்ற ஸ்கேனர் மூலம் இலங்கையின் மனித புதைகுழி ஒன்று ஆய்வு செய்யப்படும் முதலாவது சந்தர்ப்பமாக செம்மணி புதைகுழி பதிவாகப் போகின்றது. தரையை ஊடுருவும் ராடர் GPR அமைப்பு கொங்கிரீட்களையும் ஊடுருவி நிலத்துக்கு கீழ் இருக்கும் விடயங்களை திரையில் வெளிப்படுத்தும் நவீனத்துவம் கொண்டது. கனடா போன்ற நாடுகளின் கட்டடங்களின் கீழ் இருந்த மனித புதைகுழிகளை அவதானிப்பதற்கு இந்த ஸ்கேனரை பயன்படுத்தப்பட்டது. ஆய்வுப் பணிகளுக்காக செம்மணி புதைகுழிக்கு அருகாக உள்ள பல பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஸ்கேன் ஆய்வில் பல பகுதிகளில் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த ஆய்வு இடம்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் முனராகலையில் அனுர கோகம ஆரம்பிக்கப்படும் என அப்பிரதேசத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். செபனகல பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் தங்கள் கரும்பு அறுவடைக்கு பணம் செலுத்தாததற்கும் நிலுவைத் தொகையை செலுத்தாததற்கும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நேற்று நடத்தினர். குறித்த போராட்டத்தில் செபனகல சர்க்கரை ஆலைக்கு கரும்பு வழங்கும் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டிருந்தனர். தற்போதைய அரசாங்கம் எதிர்க்கட்சியில் இருந்தபோது ஒரு உக்டனுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கூறியிருந்தது. எனினும் தற்போது அந்த தொகையை 10,000 ரூபாவாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினை தீர்க்கப்படாவிட்டால் மொனராகலையில் அனுரகோகம் ஆரம்பிக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட தேசபந்து தின்னகோனை முழுமையாக நீக்கும் பிரேரணை மீதான விவாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறும் என்று இலங்கை நாடாளுமன்றத்தின் தகவல் தொடர்புத்துறை அறிவித்துள்ளது. தேசப்பந்து தென்னகோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கும் பிரேரணை மீதான வாக்கெடுப்பு தொடர்பாக எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளிடையே சர்ச்சைக்குரிய சூழ்நிலை எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தி தொடர்புடைய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக அவர்கள் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தொடர்புடைய பிரேரணைக்கு எதிராக வாக்களிக்கும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட வராத எம்பிகள் உட்பட அனைத்து எம்பிகள் பாதிக்கும் மேற்பட்டோர் வாக்களிக்க வேண்டும். இந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டால் ஜனாதிபதி தென்னகோனை பொலிஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவார் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையை பலவீனப்படுத்துவதற்கு அமைச்சுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றதா என்ற சந்தேகம் எழுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமான வீதிகள் RTAக்கு உட்பட்ட வீதிகளாகும். இந்த நிலையில் சில வீதிகள் பிரதேச சபைக்குட்பட்டவை ஆகும். எனினும் நிதியை மத்திய அரசாங்கம் வைத்துள்ளது. மாகாண அரசுக்கு கீழ் வரும் வீதிகளை அபிவிருத்தி செய்வதாக இருந்தால் நாம் மத்திய அரசிடம் கேட்க முடியாத சூழ்நிலையும் உள்ளது. அத்துடன் மாகாண சபை முறைமையை பலவீனமாக்கும் செயற்பாடுகளை எல்லா அமைச்சுக்களும் முன்னெடுப்பது போல் தான் தெரிகிறது. மாகாண சபைக்கு செய்ய முடியாததால் RT
கீழ் கொண்டு வந்து செய்ததாக கூறப்படுகிறது. இந்த மாகாண சபை முறைமையை பலவீனப்படுத்தும் செயலாகவே இது பார்க்கப்பட வேண்டும். எனவே மாகாண சபை முறைமையை பலவீனப்படுத்தாமல் RTAவால் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் உள்ளது என சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 46 சான்று பொருட்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளன. செம்மணி சித்துப்பாத்து இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைகுழியில் முதலாம் கட்டமாக 9 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக 21 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் 46 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை, காட்சங்கிலி, சிறு வளையல்கள், இரும்பு கட்டிகள், போத்தல், பாதனை, சிறுமிகளின் ஆடை, கற்கள், பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட 46 சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமு பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் அண்மையில் பகடிவதையின் பின்னர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழுவின் அறிக்கை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி குறித்த அறிக்கை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த அறிக்கை அடுத்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என சப்ரோமுவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்து தெரிவித்துள்ளார். இதன்படி தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த குறித்த மாணவரின் மரணம் தொடர்பில் விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு வெளியிடும் என அவர் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பாக சுமார் 70 மாணவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாக குறித்த விசாரணை குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் செம்மணி படுகொலைக்கு நீதி வழங்க வேண்டும், பன்னாட்டு விசாரணைக்கு மத்திய மாநில அரசுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டார். ஆர்ப்பாட்டத்தில் செம்மணி படுகொலை குறித்து பன்னாட்டு விசாரணை நடத்த வேண்டும், இதற்கு மத்திய அரசு, மாநில அரசுகள் குரல் கொடுக்க வேண்டும் என கோஷமிட்டனர். செம்மணி புதைகுழிக்கு நீதி வேண்டும், செம்மணி எங்கும் தமிழர் குருதி உள்ளது, சிங்களர் செய்த தமிழர் அநீதிக்கு நீதி வேண்டும், தோண்ட தோண்ட எலும்பு கூடு, பார்க்க பார்க்க நொறுங்குவது இதயக்கூடு என்னும் இத்தனை சாட்சி வேண்டும், இனப்படுகொலை என அறிவிக்கப்பட வேண்டும், ஐநா உரிமை ஆணையமே நீதி வழங்க மறுக்காதே, இனியும் மௌனம் காக்காதே, இந்திய அரசே, மத்திய அரசே குரல் கொடு, குரல் கொடு, பன்னாட்டு விசாரணைக்கு குரல் கொடு, தமிழக அரசே அழுத்தம் கொடு, அழுத்தம் கொடு, பன்னாட்டு விசாரணைக்கு அழுத்தம் கொடு என கோஷங்கள் எழுப்பப்பட்டு போராட்டம் இடம்பெற்றது. இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.